சுகுமார் யோசிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் எரிபத்த நாயனார் பற்றி பார்க்க போகிறோம். இவர் 63 நாயன்மாரில் 11வது நாயன்மார். இவர் வந்து கரூர் சிவஸ்தலத்தில் இருக்கிற சிவனை வந்து இவர் எப்பவும் வணங்குற அவர் இது வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த சிவபக்தர் இவர் வந்து சிவனுடையார்களுக்கு யாராவது துன்பம் செஞ்சானாங்கனாக்கா அவரை வந்து அவர் துன்பம் வராமல் முதல்ல பாதுகாப்பார். அவரை வந்து யாராவது அப்படி தன்னை மீறி ஏதாவது துன்பம் செய்யணும்னு இது பண்ணியிருந்தாங்கன்னா அவரை மழுங்கிற ஒரு ஆயத்தை கையில் வச்சுட்டு அதை வந்து அவரை வந்து வெட்டி வீழ்த்திடுவாங்க. ஒரு தடவை வந்து இந்த சிவகாமி ஆண்டாருங்கிறவர் வந்து ஒரு சிறந்த சிவபக்தர். அவர் வந்து சிவபெருமானுக்கு தினமும் வந்து அன்றடைந்த மலர்களை வந்து பறித்து வந்து பகவானுக்கு போட்டு அது வழிபடுறதை வழக்கமாக கொண்டிருந்தார். அன்றைக்கி ஒரு நாள் இது மாதிரி அவர் வந்து பூக்கை போயிருந்தார். அப்போ போயிட்டு பூக்கெல்லாம் பறிச்சுட்டு இந்த கூடையில் வச்சுட்டு கோயிலுக்கு சென்று போயிட்டுருக்கார். போயிருக்கும்போது அந்த அரண்மனை யானை என்ன பண்ணுறதுன்னா அது மதம் பிடிச்சிட்டு அரண்மனை யானைக்கு. அதனால் மதம் பிடிச்சிக்கிறதுனால அதுக்கு வந்து அப்படியே ஓடுறது. அது மதம் பிடிச்ச யானை இப்படி வெறி பிடிச்சி ஓடும், அது மாதிரி ஓடி வருது. அது வந்து இவர் வந்து துரத்துட்டே வருது. அதை பார்த்து எரிபத்த நாயனார் வந்து அவரால் பொறுக்க முடியல. இதை சிவனடியாருக்கு இது மாதிரி துன்பம் வந்து அவர் பொறுக்க மாட்டார் இல்லையா, அதனால் இதை வந்து அவரால் பார்த்து அவரால் பொறுக்க முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, தங்கிட்ட அந்த மழுங்கிற ஆயத்தை வச்சு அந்த யானை பாகையில் வெட்டி வீழ்த்திடுறாரு. செய்தி வந்து எப்படியோ வந்து மன்னர் காதில் விழுந்துடுறது. உடனே இதை கேள்வி விட்டுற அந்த மன்னர் என்ன பண்ணுறாருனாக்கா உடனே குதிரைப்படையை வச்சுட்டு குதிரைப்படையோட வந்து அந்த என்ன விஷயம் என்னங்கிறத வந்து பார்க்குறாரு. எரிபத்த நாயனை வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் நடந்ததை பற்றி கேட்குறாரு. உடனே அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த சிவகாமி ஆண்டார் வந்து பகவானுக்கு வந்து பூக்களை வந்து எப்பவுமே கொய்து கோயிலுக்கு கொடுக்கறது வழக்கமாக வச்சுட்டுருக்காரு. அவர் வந்து கோயிலுக்கு போகிற வழியில் அந்த மாதிரி இந்த மத யானை வந்து அவரை வந்து துவைச்சிச்சு. உடனே நான் வந்து என்னுடைய மழுங்குற ஆயுதத்தில் அதை வெட்டி வீழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்கிறார். வந்து இவர் என்ன சொல்கிறாரு, அந்த மன்னர் வந்து சுவாமி இங்கே நடந்த சிவக்குற்றத்துக்கு வந்து என்னுடைய யானை பாகன் மற்றும் வந்து இது தவறு பண்ணலை. அது நான் வளர்த்த என்னுடைய யானைங்கிறதுனால நீங்கள் என்னையும் சேர்த்து நீங்கள் வந்து கொன்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது வந்து உங்களுடைய மழுவால் வந்து நீங்கள் என்னை கொல்லக்கூடாது. ஏன்னா அந்த மழுவை கொண்டீங்கன்னாக்கா அது மழுவுக்கு வந்து அபகீர்த்தி உண்டாயிடும். அதனால் என்னுடைய உடைவாளை தரேன், என்னோடய உடைவாளில் வச்சு நீங்கள் வந்து வெட்டி கொண்டுடுங்க என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உடைவாளை உருவி எரிபத்த நாயட்ட கொடுக்குறாரு. மெய் செலுத்தி போகிறார். மெய் செலுத்தி போயிட்டு அவர் வந்து இந்த தவறுக்கு காரணம், அந்த தவறுக்கு வந்து முக்கிய காரணம் நான் தானே அந்த யானை பாகனையும் யானையும் கொண்டேன். அதனால் முதல்ல நான் வந்து என்ன அழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை வாங்கி தன்னுடைய கழுத்தில் வச்சு தானே வந்து வெட்டிக்க பார்க்குறாரு. உடனே வந்து பதறி ராஜா அதை பார்த்து பதறி போயிட்டு எரிபத்த நாயட்ட அந்த வாளை வாங்கிடுறாரு. வாளை வாங்கும்போது திடீர்னு ஒரு அசரீரி வந்து வானத்துலேருந்து ஒலிக்கிறது. அந்த அசரீரி என்ன ஒலிக்கிறது என்ன சொல்கிறதுன்னா, நான் அசரீரியாக வர்றது யாருனாக்கா சிவபெருமான் அசரீரியாக வர்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எரிபத்த நாயனாரே, நான் வந்து அடியாருடைய தொண்டை வந்து உலகமெல்லாம் அறியறதுக்கோசரம் தான் நான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் வந்து அவருக்கு அருள் புரிகிறாரு. அந்த விபத்து அப்புறம் என்ன பண்ணுறாருனாக்கா இறைவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த யானையும் வந்து உயிர் பிழை செய்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த எரிபத்த நாயனாரும் அந்த மன்னரும் ஒருத்தருக்கு எதிர்புதிரமாக இருக்காங்க இல்லையா, எதிர்புதிரமாக வணங்கி ஒருத்தருக்கு வந்து சாஷ்டாங்கமாக வணங்கி இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருனாக்கா, நீங்கள் வந்து இந்த யானை மேலே ஏறி நீங்கள் அரண்மனைக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. எரிபத்த நாயனார் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறார். சரின்னு அவர் மன்னரும் வந்து இந்த எரிபத்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கோசரம் யானை மேலே ஏறி அரண்மனைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுறாருனாக்கா, எப்போவுமே அன்றளந்த மலரில் இப்போ பூக்கெல்லாம் கொய்து இறைவனுக்கு சாத்துறது தான் அவரோட வேலை. அது மாதிரி செய்கிறார். திரும்பி அன்றளந்த மலர் முன்னேர்ந்த இதெல்லாம் கொட்டிடுச்சு இல்லையா, அதனால் புதுசாக அன்றளந்த மலர்களை திரும்பியும் அவர் கொய்து அதை வந்து அந்த பூக்கொடையில் வச்சு அந்த மலரை வந்து சிவபெருமானுக்கு சாத்துறாரு. எரிபத்த நாயரும் அவரும் 2 பேரும் சேர்ந்து வணங்கி இறைவனை வணங்கி அப்புறம் அதை வழிபடுறாங்க. அப்புறம் எரிபத்த நாயர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் பழைய மாதிரி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறது அவர் வழக்கமாக வச்சுக்கிறார். என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து இறைவனோட பக்தியோடு இருக்கணும். பக்தியோடவும் அன்போடவும் பக்தியோடவும் இருக்கணும். இருந்தால் கடவுள் வந்து எந்த ரூபத்தில் வேணால் எப்போ வேணால் ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி கதைகளை வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தாக்க குழந்தைகளுக்கிட்ட பக்தினா என்னன்னு தெரியும், அன்புனா என்னன்னு தெரியும். குழந்தைகளுக்கு நம்ம தான் அதெல்லாம் உருவாக்கணும். நல்ல விதமாக குழந்தைகளை உருவாக்கணும். நன்றி, வணக்கம்.
இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.